கண்ணா எல்லாருக்கும் வந்துக்கும். இது நம்ம மதுரை 360 சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. ஓபன் பண்ணா இன்னைக்கு நம்ம ஃபுட் ஸ்ட்ரீட்ல பார்க்க போறது பாதாம் பால். ஒரு கடையில 3 டம்ளர் பால் எடுத்து ஊத்துறாரு. இவர்தான் ரித்திக் ரோஷன். ரித்திக் ரோஷன் கிட்ட ஒரு பயங்கரமான திறமை இருக்கும். ஒரு சொட்டு கீழே இல்லாமலே ஒரு கை கடையோட வெச்சிக்கு போய் இன்னொரு கை ரித்திக் ரோஷன் தாடிக்கே வந்தாலும் பாதாம் பால் கரெக்டா கப்புல வந்து உழுதுடும். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை ரசித்து ருசித்து சுட சுட ஈவினிங் 5 மணில இருந்து 6 மணி ஆனாலே குடிக்க நினைக்கிறது ஒன்லி ஒன் தட் பாதாம் பால். நம்ம பாதாம் பால் கிட்ட ஹார்லிக்ஸோ பூஸ்டோ காம்ப்ளோ எதுவாக இருந்தாலும் நம்ம பாதாம் பால் முன்னாடி தோத்து போயிடும். பிகாஸ் ஹெல்த்தி ட்ரிங்க்னாலே பாதாம் பால் தானப்பா. வீட்டில் போடுற பாதாம் பால் குடிக்கிறத விட நம்ம ரித்திக் ரோஷன் கடையில் குடிக்கிறது தனி டேஸ்ட். இந்த ஸ்டைல் எப்படி இருக்குது அவர்கிட்ட கேட்போம். சொல்லுங்க, இந்த கடையை பற்றி சொல்லுங்க. இந்த கடை எப்போ ஆரம்பிச்சு? 1976 ஆரம்பிச்சிங்க சார். 6 நம்ம ஃபாதரில் ஆரம்பித்தார். அப்பா இங்கே தான் இருக்கார். அவர் இங்கே தான் மதுரை. ஆமாம். நீங்கள் எப்போ இந்த கடைக்கு? நான் ஒரு 18 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதாவது சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு தான் இருக்கோம். மித்தபடி மெயின்டெனன்ஸ் வந்து 18 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆமாம், 18 வருஷம் ஆச்சு. சூப்பருங்க. உங்கள் கடை பார்த்தேன் உங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா 1/2 அப்படின்ற ஒன்று போட்டிருந்தீங்களே. 1/2 கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்னால பாலை குடித்தா முழுசாக குடித்தா தான் குடித்த மாதிரி இருக்கும். நம்ம 1/2 பாதி குடிக்கிறதுல அர்த்தம் இல்லை. அதுக்கு நம்ம வீட்டிலேயே குடிச்சிட்டு போயிடலாம். ஒன்றொன்று வந்து மக்கள் எங்கேயோ போய் வைன் ஷாப் குடிக்கிறது இல்லை அழுகுன பொருளை குடிக்கிறதுக்கோ இது எவ்வளவோ நல்லது. உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் வந்து உடம்புக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. ஒரு பாதாம் பால் ரேட் எவ்வளோண்ணே? 30 ரூபா. லஸ்ஸி 30 ரூபா. ஐஸ் இல்லாமல் 35 ரூபா. 25 பைஸ். இமெயில் ரேட் ஏற்றுவீங்களா? அதை ஏற்றுற மாதிரி பார்ப்போம் எப்படின்னு. ஒன்றும் மக்களுக்காண்டி ஏற்றாமே இருக்கு. ஆமாம், இது வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 30-35 லிட்டர் ஓட்டும். பாதாம் பால் நீங்கள் எத்தனை வருஷமாக குடிச்சிருக்கீங்க? பாதாம் பால் நிறையா குடிச்சதில்லை. இந்த கடையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அதனால தான் இங்கே வந்து ட்ரை பண்ணிடுறோம். ரெகுலராக வருவீங்களா? ரெகுலராக இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆத்திர ஸ்டைல் பார்த்துருப்பீங்களா? ஒரு வருஷமாக இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ரொம்ப வருஷமாக இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 இயர்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையா இருந்து பிறந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். கடை வந்திருப்பீங்களா? அப்போ பாதாம் பாலோட ரேட் எவ்வளோ இருக்கு? அப்போ ஒரு 10 ருபீஸ் அந்த மாதிரி இருந்த ஞாபகம். இப்போ ரேட்டு கூடி இருக்கு. இப்போ 30 ருபீஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம். இப்போ வந்துட்டு இருக்கீங்க. ஆமாம், இந்த பேத்தி வந்துட்டா. இப்போ பேத்தி வந்தாச்சு. நீங்கள் ஒரு ஆத்திர ஸ்டைல் பார்த்துருப்பீங்களா? எப்படி இருக்கும்? ஸ்பீடாக பயங்கர ஸ்பீடாக ஆற்றுவார். என்னைக்கா ஒரு நாள் ட்ரை பண்ணிங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஆற்றணும் பண்ணுறதுக்கா? வீட்டில் திட்டு வாங்கணும்ல, அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸு அதனால பண்ணுறாங்க. வீட்டில் பாதாம் பால் நீங்கள் நல்லா செய்வீங்களா? இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம். நீங்கள் வெளியே பாதாம் பால் குடிச்சிருப்பீங்க, வேறு கடையிலையும் குடிச்சிருப்பீங்க. அங்கே குடிச்சதுக்கும் இங்கே குடிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன வித்தியாசம் இருக்குது? டிஃப்ரென்ஸாக இருக்குது கொஞ்சம். அங்கே இங்கே அவங்க இந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் அவங்க பண்ணுறாங்க. அதனால கொஞ்சம் டேஸ்டியாக நல்லா இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்கும். பாதாம் பால் நீங்கள் எத்தனை வருஷமாக குடிக்கிறீங்க? இங்கே 20 வருஷமாக குடிக்கிறீங்களா? அது ஆமாம். அங்கே அப்போ வந்து ஒரு 5 ரூபா இருக்கும். 5 ரூபா இப்போ ரேட்டு வந்து 30 ரூபா. அன்னைக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அன்னை ஆத்திர ஸ்டைல் வந்து வித்தியாசமாக இருக்குண்ணா. நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்க? ஒரு பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். சூப்பர்ண்ணே. என்னைக்காச்சும் நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி நம்ம ஆற்றணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அது விஷப்பறிச்சிக்கல ஆகுதுல்ல. நல்லா தெரியுமில்ல? நல்லா தெரியும். சூப்பர். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் அந்த கடையோட ஓனரா? ஆமாம் சார். சொல்லுங்கள், இந்த கடை எத்தனை வருஷமாக நீங்கள்? அது சுமாராக 40-42 வருஷமாக இருக்கு. எந்த வருஷம் நீங்கள் ஆரம்பிச்சீங்க? 1975 76. ஆ, நீங்கள் ஆரம்பித்தப்போ ஒரு பாதாம் பாலோட ரேட் எவ்வளோ? 1 ரூபா. ஆமாம், இப்போ 30 ரூபா. ஆமாம். சொல்லுங்கள் சார், மற்ற கடைக்கும் உங்கள் கடைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? பாதாம் பாலோட டேஸ்ட் இந்த டேஸ்ட்டு வராது. நான் கொடுக்குற குவாலிட்டியும் டேஸ்ட்டு அடுத்த இடத்துல வராது. ஆமாம், அதனால தான் மக்கள் விரும்பிட்டு இங்கே குடிக்கிறதுக்கு வராங்க. ஆமாம்.
அது என்ன செய்வீங்க பாதாம் பாலுக்கு வித்தியாசமான டேஸ்ட்டுக்கு? அதில் ஏகப்பட்ட மசாலா வரும். ஏலக்காய், பாதாம், பிஸ்தா, முந்திரி, அது இது ஏகப்பட்ட அதில் சேர்த்துட்டும் நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும்னு வந்துகிட்டே இருக்கும் அது வரைக்கும். ஆமாம். சரி, ஒரு ஆத்திர ஸ்டைல் பார்த்துருக்கீங்களே, அது ஆத்திர ஸ்டைலுக்காக ஒரு வேலைக்கு வச்சுருக்கீங்களா கூட? இல்லை இது நம்ம பையன். ஆமாம், ஆற்றணும்ல, ஆற்றித்தான் இப்போ அவர் ஆத்துறாரு. ஆமாம், ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? அவர் மாதிரி ஆற்ற முடியாத கொஞ்சம். ஆமாம், ஆற்றி பாருங்க. இல்லை இப்போ அவரே போதும். ஆமாம். நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா உங்கள் பையனுக்கு இப்படி தான் ஆற்றணும் அப்படின்னு? ஆமாம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு நானாக தான் கற்றுக்கிட்டேன், எங்கள் அப்பாவில் இப்படிலாம் சொல்லி கொடுக்கல அப்படின்னு. அதெல்லாம் அப்புறம் நான் கற்றுக்காம தானாக கற்றுக்க முடியும். சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ நிறைய பேர் இப்போ படத்துல இருந்து தான் வர்றாங்க, வந்து பேட்டி எடுத்துட்டு போகிறாங்க. அவங்களே பேட்டி எடுத்துருக்காங்களா என்னைக்காவது? நிறையா பேர் எடுத்திருக்காங்க. நல்லா கொடுக்குறீங்க, நல்ல குவாலிட்டி, ஃபேமஸான கடை, அதனால நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுங்க. நாங்கள் பிக்சரில் பண்ணுவோம், அதில் பண்ணுவோம், நேட்டில் பண்ணுவோம், ஆல் வேர்ல்டில் இருக்கு. பசங்களுக்கு மட்டும் தானே தெரியும் பாதாம் பால் எவ்வளோ முக்கியம். உங்களுக்கு பாதாம் பால் வேணுமா? மதுரை 360 சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.